திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சங்கரன் கோயிலில் தபசு திருவிழாவில் ஆற்றிய உரையின் முதல் பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரை ஆனாய் போற்றி. காற்றாடி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நான் என்று மனமும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்று மருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, திருமுறையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற இணையான அவர்களுக்கும் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும் மற்றும் நல்ல உபயதாரருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் நல்ல உபயதாரராக கன்னியாகுமரி பிரசாத ஸ்டால் லட்டுக்கடை திரு அண்ணாச்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். அண்ணாச்சியை பற்றி சொல்லணும்னாக்கா, கிட்டத்தட்ட நான் 2007 இங்கே பேசுகிறேன். அப்பையிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி எனக்கு பழக்கமே கிடையாது, தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிற காலத்திலேருந்தே அண்ணாச்சி எனக்கு உபயதாரராக, அதாவது கோயில் மூலயமா தான் எனக்கு அண்ணாச்சி உபயதாரராக போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட மனைவி, அப்புறம் அவங்க குழந்தைங்க, அவங்க பொண்ணு, அவங்க பையன், அவங்க கூடலாம் பேசி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரி. எந்த இடத்துல நிகழ்ச்சி நடந்தாலும் அண்ணாச்சி பார்த்து எனக்கு சொல்லுவாங்க, எந்த இதுனாலும் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பையும் நான் மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இந்த உபயத்தை அண்ணாச்சி தந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, அதாவது இதெல்லாம் யாரோட கருணை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சங்கர நாராயணன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரோட கருணை தான். அவர் தான் என்ன பண்ணுறாரு, என்னை இங்கே வரவழைக்கிறதுக்காக அண்ணாச்சி மூலமாக என்ன பண்ணுறாரு, இந்த உபயத்தை கொடுத்து இந்த கோயிலில் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வரும்போது தான் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த தரிசிக்கிற பலனையும் எனக்கு தர்றதுக்கு அந்த சுவாமி தான் எனக்கு கருணை புரிகிறார். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். திருமுறையும் வாழ்வியலும். திருமுறை, இப்போ நம்ம திருமுறைன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, திருமுறையை 12ஆக தொகுத்திருக்காங்க. முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது. அடுத்த 3 திருமுறை திருநாவுக்கரசு பெருமான் அருளியது. 7ஆம் திருமுறை சுந்தரர் அருளியது. 8ஆம் திருமுறை மணிவாசகர் அருளியது. 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள் அருளியது, அது ஒரு தொகுப்பு. 10ஆம் திருமுறை திருமூலர் அருளியது. 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் ஆசிரியராக அவர் இருக்கார். அப்ப அவரையும் சேர்த்து 12 அடியார்கள் பாடியதை தான் 11ஆம் திருமுறையா தொகுத்திருக்காங்க. 12ஆம் திருமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் அப்படின்னு. நம்ம சைவத்துக்கே பார்த்தீங்கன்னா 3 கண்கள், எப்படி சிவபெருமானுக்கு 3 கண்கள் இருக்கோ அது போல புராணங்களும் 3 கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய புராணம் ஒண்ணு, அதே மாதிரி கந்த புராணம் ஒண்ணு. அதே மாதிரி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றாரு, நமக்கு ஒவ்வொரு புராணங்கள் மூலமா நமக்கு என்ன பண்றாரு, அருள் செய்கிறார். இப்ப 63 திருவிளையாடல் புராணம் 63 திருவிளையாடல்களை நடத்தி நமக்கு என்ன பண்றாரு, அவரோட அருளை வெளிப்படுத்துறார். நம்ம எப்படி அவரோட அருளை பெறுவது. பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா 63 அடியார்களை வச்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறை நமக்கு சொல்றாரு, அவங்க எப்படி வாடுறாங்க அப்படின்னு. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமா முத வரும்போது நமக்கு இந்த புராணங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா இல்லை. அப்ப என்ன நமக்கு நம்ம வாழ்க்கையிலுக்கு எதை கொடுத்தாங்க அப்படின்னா வேதங்கள் தான் இருந்துச்சு. ஆனா வேத
அறிவாளர்கள், அதாவது சாதுக்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, உணர்ந்தாங்க அந்த வேதத்தை. உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயன் கிடைச்சு, மற்றவங்களால அதை உணர முடியல. இப்ப இங்கேயுமே வந்து வேதங்கள்லாம் ஒழிக்கும், அதை நம்மளால உணர முடியுமான்னா உணர முடியாது. ஏன்னா நாமெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், மாநில ஜென்மம் எடுத்திருக்கோம். அப்ப மனிதர்களால அந்த வேதங்களை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு பக்குவம் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பக்குவமா நம்மளை பக்குவப்படுத்துறார் சுவாமி. எப்படி நம்ம பக்குவப்படுத்துறது அப்படின்னு பார்த்து சரியே கிரியே யோகம் ஞானம்னு 4 வரிசையை சொல்றாரு. உதாரணமா அதெல்லாம் நம்ம உள்ள போனோம்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். சரியை அப்படிங்கிறது என்னன்னா, சிவனுக்கு தொண்டு செய்யறது, கூட்டுறது, பெருக்கிறது, கழுவுறது, சிவனுக்குரிய பணிவிடைகள் எல்லாம் செய்யறது. கிரியைங்கிறது இறைவனை பற்றி பாடுவது. அதே இது சரியை கிரியை இதை ரெண்டையும் முடிச்சவங்களுக்கு தான் என்ன சொல்றாங்க, ஞானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டையும் வந்து ஒரு சேர சொல்றாங்க பாத்தீங்களா, சரியை செய்து கொண்டே கிரியையை செய்கிறவர்கள். அப்ப அந்த பதத்தை என்ன செய்யறாரு இறைவன் நமக்கு தருகிறார். அப்ப இது போல வாழ்ந்தவர்கள் இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு தொண்டு நான் சிவனுக்கு கண்டிப்பா செய்வேன். அது செய்யாம ஒரு சிவனடியாருக்கு உணவிட்ட பிறகுதான் நான் என்ன செய்வேன், அடுத்தது நான் சாப்பிடுவேன். ஒரு சிவனடியார தரிசனம் பண்ண பிறகுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு கொள்கையை எடுத்துக்கிறாங்க. அந்த கொள்கையில தவறுனா அடுத்தது என்ன பண்றாங்க, உயிரை விட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் வந்து என்னது வீண் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தாங்க அடியார்கள். இப்ப நாம ஒழுங்கா குறிக்கோள் எடுத்துக்கிறோம், 64 தலங்களை தரிசிக்கணும், இந்த 108 தலங்களை தரிசிக்கணும், ஒரே நாள்ல 24 தலங்களை நான் தரிசிச்சேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கணும். என்ன தலம் தரிசிச்சோன்னே தெரியாது, ஓடி 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 என்ன பண்றோம், தரிசிக்கிறோம். அந்த மாதிரி கொள்கையெல்லாம் இறைவன் பக்கத்துக்கு போக சேருமானா போகாது. இதெல்லாம் வந்து பார்வைகளுக்கு மட்டும்தான் வரும், காட்சிகள் மட்டும்தான் காண முடியும். அந்த கோயிலை பார்த்தோமா, அடுத்த கோயிலுக்கு ஓடுனோமா, அடுத்த கோயிலை பார்த்தோமா, ஒரே சுவாமியை பார்த்து உள்ளூர அனுபவித்து அந்த சுவாமியை நமக்காக்கி கொள்வது. அந்த மாதிரி தான் அடியார்கள்லாம் இருந்தாங்க. அப்ப இறைவனையே என்ன பண்ணாங்க, நமக்காக ஆக்கி கொண்டார்கள். அந்த மாதிரி அருளாளர்கள் கொடுத்ததுதான் இந்த தேவாரம். அதுல உள்ள பாடல்களை தான் எப்படி வாழ்வியலுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். திருஞான சம்பந்தர் முதலாக பாடினர். உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, 3 வயசு தான் அந்த குழந்தைக்கு. எல்லா குழந்தையும் அப்பா அம்மா சொல்லி கேட்குமான்னா கேட்காது. அப்பா அம்மா சொல்லி கேட்கறதுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு நாம தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அந்த குழந்தை என்ன செய்யும், நம்ம சொல் பேச்சே கேட்கும். நம்ம பண்ணின புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு குழந்தைகளும் பிறக்கும். அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்தனமா தான் இருக்கு. அப்பா சொல்றாரு நான் குளிக்க போறேன், நானும் வருவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. ஆனா அப்பா என்ன சொல்றாரு, வேண்டாம் அப்படி நீ வீட்டுல இரு, நான் மட்டும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த குழந்தை கேட்கல, அதெல்லாம் முடியாது, நான் அவன் கூட தான் வருவேன். சரின்னு அப்பா, அதாவது என்னன்னா ஞான குழந்தைக்கு முன்னாடியே எப்படி ஞானம் கிடைக்க வேண்டும் என்கிறத இறைவன் தான் வகுக்கிறார். அது வாழ்த்தனம் பண்ணினா கூட அதுக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கான ஒரு வழிகளையே அவர் செய்கிறார். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த குளக்கரையில, சீர்காழி குளக்கரையில உட்கார வச்சுட்டு அவர் உள்ள போய் என்ன பண்றாரு, மனதம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி முழுகிறார். அதாவது சாதாரணமா குடிக்கிறது ஒண்ணு,
அந்த கிண்ணத்தையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடவாயில பால் வடிந்துடும். அந்த காலத்தெல்லாம் சிவாச்சாரியர்கள் வந்து ரொம்ப ஆச்சாரமா இருப்பாங்க. அவங்க வீட்டில் உள்ளதை அவங்க வீட்டில் சமைச்சதை தவிர வேற எதுவும் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. இந்த குழந்தை என்னது, அது போல வந்த ஒரு குழந்தை. இது யாருக்கிட்டையோ எச்சி பால் குடிச்சிட்டே அப்படிங்கிற பதட்டத்துல அவங்க யார் கொடுத்த எச்சிலை உண்டினை அப்படின்னு கேட்கிறார். இந்த வார்த்தையிலே பாருங்க, எச்சி இலை. எச்சி இலைன்னா இதுக்கப்புறம், அதாவது இதான் இறுதியாக பிறவி வந்து இறுதியாக இருக்கிறது. அந்த வார்த்தையிலே கேட்கிறார் பெருமாள் நமக்கு அழகாக சொல்கிறார். இந்த பிறவிதான் உனக்கு இறுதி பிறவி, அந்த எச்சில் பாலை, அந்த இறுதி பிறவி பாலை யார் கொடுத்தன உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த குழந்தை, நம்ம குழந்தையா இருந்தாங்க, ஒரு அம்மா வந்தாங்க, அழகா பச்சை கலர் சேரி கட்டியிருந்தாங்க, ஒரு மஞ்சள் கலர் சாரி கட்டியிருந்தாங்க, அழகழகா நகை போட்டிருந்தாங்க, அவங்க தான் எனக்கு பால் கொடுத்தாங்க நம்ம குழந்தை சொல்லியிருக்கோம். ஆனா அது அப்படி சொல்லல. அது எப்படி சொன்னிச்சான், திருச்சிற்றம்பலம். தோடுடைய செடியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏற்றி அருள் செய்த பேடுடைய பிரமாபுரம் ஏறிய பெண்மானிவனன்றே அப்படின்னு அழகா பாடு. இந்த பாடின பாடலே சில பேருக்கு புரியல, அது என்ன சொன்னது அப்படின்னு. அப்ப சுவாமியார் 3 வயசு குழந்தை, நம்ம என்ன தெளிவா சொல்லியிருப்போம், அம்மா இப்படிதான் வந்தாங்க, அப்பா சொன்னாங்கன்னு தெளிவா சொல்லியிருப்போம். அந்த குழந்தை அப்பையே 3 வயசுலே பாடுது. தோடுடைய செய்வன், தோடு போட்டுட்டு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு. தோடு யார் போடுவா, அம்மா தான் போடுவா. ஆனா தோடு போட்டுட்டு ஒரு தோடுடைய செடியன், செடியன்னா ஆண் இல்லையா. அப்ப ஒரு ஆண் வந்தாரு. அப்ப யாரா இருக்கும், அப்ப பார்வதியா யார் வந்திருக்கா, சுவாமி வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருவர் அந்த பாடல்ல சுவாமி எப்படி இருக்கிறாருங்கிற வர்ணனையில சேக்கிழார் பெருமான் அழகா காட்டுவார். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்படி இவருதான் அப்படின்னு 11 பாடல்ல சொல்லுது. 10 பாடல்ல சொல்லிட்டு 11வது பாடல்ல யார் பாடுறாங்களோ, இந்த பாராயணம் யார் பண்றாங்களோ அவங்களோட வழிவினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு அந்த பாடல்ல அந்த குழந்தை என்ன செய்யுது, அருள் வாக்காக. இது யாரு அதுவா பாடுதா, இல்ல, சுவாமி என்ன பண்றாரு, அதை பாட வச்சிருக்கார். அதை தான் நமக்கு தராங்க. இப்ப இந்த குழந்தைய அவர் என்ன பண்ணாராம், யார் கொடுத்த எச்சில் பாலினை உண்டினை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குச்சி எடுத்து வச்சுட்டு கேட்டா இந்த குழந்தைய. இப்ப இதுல என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, குழந்தைய வந்து என்ன பண்ணிடக்கூடாதான், தப்பு செஞ்சா அடிச்சிடக்கூடாது. என்ன செய்யணுமா, மிரட்டணுமா. சாம வேத தான தண்டம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அமைதியா சொல்லணும், இந்த மாதிரி நீ செஞ்சா தப்புப்பா, நீ செய்யறது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து தப்பு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒன்னதான் வந்து தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை கேட்கலையா, இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு மிரட்டணும். 3வது என்ன, சாம வேத தானம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா ரொம்ப கடுமையான சொற்களை சொல்லி சொல்றது. அடுத்தது தண்டம், ஒரு அடி போடணும் அப்படிங்கிறாங்க. தண்டம்னா என்ன, குச்சி. அந்த குச்சியை வச்சு என்ன பண்ணணுமா, அடிக்கணும். இப்பெல்லாம் வந்து ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாலே என்ன பண்றாங்க, உள்ள தூக்கி வச்சிருவன்னு சட்டம் போட்டிருக்காங்க.